ஹாய் மக்களே! இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் ரிவ்யூ. என்னோட ரியலான ஹேர் ரிவ்யூ. எனக்கு எப்படி பிஃபோர் இருந்துச்சு, இப்போ எப்படி ஹேர் இருக்கு, என்னோட ஹேர் க்ரோத் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் ஷேர் பண்ண போறேன். அது மட்டும் இல்ல, என்னோட ஹேர் கேர் ரிவ்யூவோட ஃபோட்டோஸ், என்னோட கஸ்டமரோட நிறைய ஃபோட்டோஸ், ரிவ்யூஸ் எல்லாமே நான் காமிக்க போறேன். ஸோ ஃபுல் வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி வெல்கம் டு விமென்ஸ் கெரியர் லீடர். ஸோ மறக்காமல் இது வரைக்கும் யாரெல்லாம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மக்களே, இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். என்ன ஷேர் பண்ணால் என்னோட ரிவ்யூ சரிங்களா. ஸோ என்னோட ஹேர் கேர் ரிவ்யூ பற்றி நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன் சரிங்களா. ஸோ என்னோட ஹேர் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் மடிச்சு தான் போட்டிருக்கேன் சரிங்களா. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நான் காமிச்சிருக்கேன். எனக்கு இவ்வளோ தான் முடி இருக்கும். ஸோ இப்போ ஆக்சுவலாக நடுவில் எனக்கு ஹேர் ஃபால் ஆச்சு. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்னால எப்பவுமே ஹேர் ஃபால் பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராப்ளம்னால தான் ஹேர் ஃபால். நம்ம உடம்புல ஹெல்த் இஷ்யூஸ்னால ஹேர் தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகும். ஸ்ட்ரெஸ் ஆகிட்டிங்கன்னா ஹேர் தான் அஃபெக்ட் ஆகும். என்ன பிரச்சனைனாலும் சரிங்களா. ஸோ ஹேர் தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகும். உடனே நம்ம எடுக்கிற ப்ராடக்ட் தான் ரீசன் அப்படி கிடையாது சரிங்களா. ஸோ இது ஒரு மெயினான விஷயம். எனக்கு ரீசெண்டாக நிறைய ஹேர் ஃபால் ஆச்சு. ஓகேவா. அதுக்கு மெயின் நிறைய எனக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ப்ளஸ் சம்திங் ஹெல்த் இஷ்யூஸ், ஃபினான்ஷியல் எல்லாமே யோசிச்சு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் மேலே எனக்கு ஹேர் ஃபால் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ நான் அதுக்கப்புறம் தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணேன். எனக்கு நல்லாவே ஹேர் க்ரோத் இருந்துச்சு. மெயினாக எனக்கு இப்போ இந்த இடம் நல்லா அடர்த்தி. ஏன் இந்த இடம் அடர்த்தியா இருக்கு, இங்கே விட இங்கே அடர்த்தியா இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா புது முடி வளருது, நிறைய நியூ ஹேர் க்ரோ ஆகுது, பேபி ஹேர் க்ரோ ஆகுது. பார்த்தீங்கன்னா இந்த இடம் அடர்த்தியா இருக்கும். அது போக போக அந்த முடி நீட்டமாக வளரும் சரிங்களா. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ண சீக்ரெட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒன்றுமே இல்லை, ஹேர் ஆயில், சிம்பிள் ஹேர் கேர் ரொம்ப கிடையாது. சிம்பிள் ஒரு ஹேர் ஆயில், ஷாம்பு சரிங்களா. ஸோ எனக்கு டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்றேன். டேண்ட்ரஃப் இல்லாத சமயத்தில் மில்க் அண்ட் ஹனி அந்த ஷாம்பு நான் யூஸ் பண்ணுவேன். ப்ளஸ் இது ஹேர் க்ரோத் சீரம் சரிங்களா. ஸோ இதுதான் என்னோட புது முடிக்கு வரதுக்கு ரொம்பவே ஒரு மெயினாக இருக்குது. ஸோ இது 3 தான் நான் ட்ரை பண்ணுவேன் சரிங்களா. ஸோ மணி வைஸ் பிரச்சனை போது என்ன பண்ணுவேன்னா சப்ளிமெண்ட்ஸ் வாங்கிப்பேன். ஏன்னா நமக்கு உள்ள சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் முடி நல்லா வளரும் நம்மளுக்கு சரிங்களா. ஸோ சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துப்பேன். ஸோ இதுதான் நான் எடுத்தது. வேறு எதுவுமே நான் எடுக்கல. நம்ம தொடர்ந்து எடுக்க மதியமான ஒரு நாள் எடுத்தா முடி வளரும்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு மாசம் எடுக்கிறோம் இல்லையா, ஒரு செகண்ட் ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டோம் அப்போ முடி வளருமானா கிடையாது. எப்பயுமே நம்ம முடிக்கான டைம் கொடுக்கணும். அதுக்கு உள்ள வளர்த்து நம்ம டைம் கொடுக்கணும். அதே மாதிரி நிறைய டிவில ஆட்லாம் போடுறாங்க. ஒரு டிவி, இன்ஸ்டா எல்லாத்துலயுமே ஆட் இருக்கு. ஒரு ஷாம்பு யூஸ் பண்றீங்கன்னா ஒரு வாரத்துல முடியும், அது எல்லாமே ஃபேக் சரிங்களா. ஸோ அப்படி கிடையாது. இது என்னோட ஒரிஜினல் ரிவ்யூ. நான் ரெகுலரா யூஸ் பண்றேன் சரிங்களா. இது புது பாட்டில் இப்பதான் முடிஞ்சதுக்கு அடுத்த பாட்டில வாங்கிட்டோம். ஸோ நம்ம ரெகுலரா யூஸ் பண்ண கண்டிப்பா ஹேர் க்ரோத் நமக்கு நல்லாவே இருக்கு. இது நேச்சுரல், சைட் எஃபெக்ட் எனக்கு எதுவுமே வரல. இதனால எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வரல. எப்பவுமே புதுசா ஸ்டார்ட் பண்ணும்போது ஹேர் ஃபால் இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும் சரிங்களா. ஸோ எனக்கு எந்த ஒரு கேப் எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா நல்ல ஹேர் க்ரோத் எனக்கு இருக்கு சரிதா. உங்களுக்கு எனக்கு ப்ரீவியஸ் பார்க்கும்போது இப்போ நல்ல டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு ரீசன் நான் தினமும் எடுக்கிற நம்பிக்கையோட நான் எடுக்கிறேன் சரிங்களா. ஸோ அது இல்லாமல் சில ட்ரிக்ஸுமே இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரியும்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ சூப்பரான ஹேர் கேர் காம்போ, ரொம்ப சிம்பிளான ஹேர் கேர் காம்போ சரிங்களா. ஸோ உங்கள்கிட்ட காலையில் காசு இருக்கும்போது எங்கள் பட்ஜெட்டை சேர்த்து வாங்கிக்கலாம். இது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.